الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال النبي عليه الصلاة والسلام إذا عظمت أمة الدنيا نزعت منها هيبة الإسلام وإذا تركت الأمر بالمعروف والنهي عن المنكر حرمت بركة الوحي وإذا تثابت أمتي سقطت من عين الله صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள், அவனுடைய பெரிய பேருபகாரம், குழப்பங்களும் பாவங்களும் நிறைந்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்துல அவனுடைய புனிதமான இந்த தீனுடைய உழைப்புல முயற்சியில ஈடுபடுவதற்குரிய ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்ததற்காக முதலாவது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, மனதில் ஆர்வங்களை ஏற்படுத்துவதில்லை. மாற்றமாக அவன் யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்குகின்றானோ அவர்களுக்குத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் உள்ள சொத்து, செல்வம், ஆட்சி, அதிகாரம் அது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அதனால அந்த விடயத்தில் அல்லாஹ் பெருசா அலட்டிக் கொள்வதும் இல்லை. அவன் விரும்பக்கூடியவர்கள், விரும்பாதவர்கள், ஏன் அவனை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள் எல்லோருக்குமாக கொடுப்பான். ஹதீஸ்ல தெளிவாக வருது, இன்னல்லாஹ யுஅத்தி துன்யா மை யுஹிப்பு வ மன் லா யுஹிப்பு. உலகத்தில் உள்ள அந்த சொத்து செல்வங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். வலா யுஅத்தி தீன இல்லா மன் அஹப்பஹு. தீனின்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அல்லாஹ் யாரை நேசிக்குகின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். யாருக்காவது தீனுடைய விளக்கத்தையும் தீனின்படி நடக்கிற சந்தர்ப்பங்களை கொடுத்து விட்டால் அவனை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த தீனுடைய உழைப்போடு அல்லாஹ் எங்களை சேர்த்து வைத்திருக்கிறான், இணைத்து வைத்திருக்கிறான். இதை நாங்க பெரிய ஒரு பாக்கியமாக கருதணும், பெரிய ஒரு சந்தர்ப்பமாக கருதணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திலேயும் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்துல யாருடைய உள்ளத்துல ஆசையும் ஆர்வமும் விருப்பமும் இருக்குகின்றதோ அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுக்குகின்றான். அதனால தீனுடைய அடிப்படையில் நாங்க எப்படி வாழணும் அதை சொல்லித் தருவதற்காகத்தான் நபிமார்களை அனுப்பி வைத்தான், ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான். கடைசியாக வந்த நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே செய்தியை, இதே தூதத்தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எந்த நேரத்துல மக்கள் நினைத்தார்கள் பணத்தின் மூலமாக சாதிக்கலாம், ஆட்சியின் மூலமாக சாதிக்கலாம்,
வளங்களின் மூலமாக சாதிக்கலாம் என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தீன்ல உலகத்துடைய ஆகிராவுடைய எல்லா கயிறுகளும் அந்த தீனுக்குள்ள பொதிந்திருக்குது. உலகத்துடைய எல்லா வகையான கயிறுகள், ஆகிராவுடைய எல்லா வகையான கண்ணியங்களையும் இணைத்து கொண்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த தீனை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்க தீனை உண்டு பண்ணி கொள்ளணும், தீனை படிக்கணும், தீனை விளங்கணும், அதற்கு பின்னால தீனுடைய அடிப்படையில வாழணும், அதன் பின்னால அதோட சேர்த்து மற்றவர்களுக்கு இந்த தீனை எட்டி வைக்கணும். இதன் மூலம் அடையலாம், இதன் மூலம் சாதிக்கலாம். உலகத்துல சின்ன சின்ன தேவைகள் இருக்குது, அதையும் அல்லாஹ் இந்த தீனின் மூலமாக நிறைவேற்றி தருவான். ஆகிராவில் உள்ள ஆகப்பெரிய வெற்றி அதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த தீனின் மூலமாக அடையலாம் என்ற அந்த உண்மையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னால வைத்தார்கள். கடந்த காலங்களில் நபி அவர்களுக்கு முன்னாலும் பல ஆயிரம் வருடம் உலகத்துல மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு காலத்துல நடந்த நிகழ்வுகளை, சரித்திரங்களை, வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். நபி அவர்களுடைய இந்த உழைப்பை பலப்படுத்தி, நபி அவர்களுடைய இந்த போதனையை உறுதிப்படுத்துவதற்காக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான வரலாறுகளை குறிப்பிடுகின்றான். ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு வகையான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான், வளங்களை கொடுத்தான், சக்திகளை கொடுத்தான். அது உடல் ரீதியான வளமாக இருக்கலாம், அல்லது பொருள் ரீதியான வளமாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவனால் ஏற்படுத்தப்பட்ட பல வளங்களாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றையும் நம்பி அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் நினைத்தார்கள், இதன் மூலம் அடையலாம், இதன் மூலம் சாதிக்கலாம். ஆனால் அவர்களில் யாரும் நினைத்ததை இறுதியில அடையல்ல. ஆனால் அந்தந்த காலங்களிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அந்தந்த ரசூல்மார்களும் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. எந்த ஒரு கூட்டத்திற்கு யாரை அனுப்பி வைத்தாலும் எல்லோருடைய அந்த பேச்சும் ஒரே மாதிரியான பேச்சு தான். وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ. குர்ஆன்ல பல இடங்களில் நாங்க பார்க்கலாம். ஆண்டு வருஷம் அது ஒரு காலத்துல அவர்களுக்கு அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சமூது வாசிகளுக்கு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதியன் வாசிகளுக்கு. வித்தியாசமான காலம், வித்தியாசமான பகுதி. ஆனால் எல்லா நபிமார்களும் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், யா கௌமு அபுதுல்லாஹ், என்னுடைய கூட்டமே அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துங்கள். அல்லாஹுவால தான் அனைத்தும் நடக்குகின்றது என்பதை முதலாவது உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வந்து எல்லோருமே சொன்னார்கள், மார்க்கத்தை நிலைநாட்டுங்க, தீன நிலைநாட்டுங்க, தீனுடைய அடிப்படையில வாழுங்க, அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அவனால தரப்பட்ட இந்த மார்க்கம், இந்த தீன் இருக்கிறது, இதனுடைய அடிப்படையில வாழுங்க. شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم موسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்களுக்கும் நாங்க எதை சொன்னோம், எதை மார்க்கமாக ஆக்கினோம்? அன்அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள். அல்லாஹுடைய கலிமா மேலோங்கோணும். இஅலாஉ கலிமத்தில்லாஹ், அல்லாஹுடைய தீன் மார்க்கம் மேலோங்கோணும். அவன் அல்லாத மற்ற அனைத்து குஃப்ர்களும் ஷிர்க்குகளும் அது அழிந்துவிட வேண்டும், அது இல்லாமல் ஆக வேண்டும்.
இதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் இதே பொறுப்பை, இதே உழைப்பை தான் கொடுத்தான். நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நேரம் அது ரொம்ப பயங்கரமான ஒரு காலமும் நேரமும். என்று அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தினர்கள் அந்தந்த காலத்துல பல நபிமார்கள் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல ஒரே ஒரு நபி மாத்திரமல்ல, சில நேரங்களில் பல நபிமார்கள். ஹதரத் சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏக காலத்துல, ஹதரத் மூசா, ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏக காலத்துல, ஹதரத் யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏக காலத்துல. ஆனால் எங்கட நபி அவர்களுக்கு முன்னால சுமார் 575 வருடம் எந்த நபியும் வராததனால அந்த மக்கள் அஜல பாதாளத்திற்கு சென்றிருந்தார்கள். குஃப்ரு, ஷிர்க் அதற்கு எங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். தௌஹீதுடைய மர்கஸ் தானே பைத்துல்லாஹ், காபத்துல்லாஹ். முழு உலக மக்களுக்கும் என்ன செய்து அதுதான் நேர்வழி காட்டுது. முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஊர், ஒரு இடம். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன். மனிதர்களுக்கு என்று வணங்குவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட முதலாவது அல்லாஹ்வுடைய வீடு அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல. முபாரகன், அது பரக்க செய்யப்பட்டிருக்கிறது. வஹுதன் லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. அப்ப முழு உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த ஊர், அந்த பைத்துல்லாவுக்குள்ள 300க்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருச்சு. ஒரே அடியா சிலைகள் வாரல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா தான் வாரது. எப்ப தீனுடைய உழைப்பு விடுபடுதோ, விடுபட 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 இப்பொழுது குஃப்ரும் ஷிர்க்கும் மேலோங்குது. தௌஹீதுடைய மர்கஸாகிய பைத்துல்லாவுக்கு உள்ளே 300க்கும் மேற்பட்ட சிலைகள் ஆல்ரெடி வைக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த உழைப்பு எப்படி இருக்கும்? சில இடங்கள்ல ஒரே ஒரு சிலையை வச்சா அதை வெளியாக்குறதுக்கு படுற பாடு, அதனால ஏற்படுற பிரச்சனைகள், அதனால ஏற்படுற சண்டைகள், சச்சரவுகள் அடிக்கடி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் பைத்துல்லாவுக்கு உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறைப்படி உழைத்தார்கள். ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினா நீங்க எப்படி உழைக்கணும், நீங்க எப்படி முயற்சி செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மக்களை அன்பாக, இரக்கமாக, கருணையாக, ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கெல்லாம் நபி அவர்களே செல்வார்கள். நபி தோழர்களை அனுப்பிவிட்டு நபி அவர்கள் இருப்பதில்லை. அவர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் நபி அவர்கள் போனார்கள். அவருடைய வீடுகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், மார்க்கெட்டுகளாக இருக்கலாம், சந்தைகளாக இருக்கலாம், அவர்கள் ஒன்று சேர்ற இடங்களாக இருக்கலாம், சிலவேல் அவர்களுடைய காட்டு பகுதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சென்றதாக ஹயாத்து ஸஹாபாவுல பதிவாகி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாங்க. நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். அவன் மாத்திரம்தான் முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ். வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரம்தான் தகுதி. உலகத்துல மற்ற எல்லோருமே மக்லூக், படைப்பினங்கள். அல்லாஹ் தான் காலிக், அவன் தான் ராஜிக், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். அதனால அவனை வணங்குவதின் பக்கம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அழைத்ததோடு நின்று விடாமல் அவர்களுக்கு அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள். அந்த அல்லாஹ்வை அடையணும். நீங்க அந்த அல்லாஹ்வை நாங்க நெருங்கணும். அல்லாஹ்வை அடைந்து அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ்வுடைய தீனின்படி வாழ்வது சிரமம் இல்லை. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்திற்கு பலம் சேர்ப்பதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகளை இறக்கி கொண்டிருந்தான். பல காலங்களுடைய பல வரலாறுகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். குர்ஆன்ல ஒரு சூரா இறங்கி விட்டது என்று சொன்னா அதன் மூலம் அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்படும். அந்த சூறாவை ஓதுவார்கள், அந்த சூறாவை விளங்குவார்கள்,
அந்த சூறாவுடைய அடிப்படையில வாழ முயற்சிப்பார்கள். அதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான். وَأَمَّا إِذَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَن يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَٰذِهِ إِيمَانًا. ஒரு சூரா இறங்கிவிட்டது என்றால் அவர்களில் சிலரை பார்த்து கேட்பார்கள், ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா, இந்த சூராவின் மூலமாக யாருடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்பட்டது என்று கேட்கக்கூடிய அளவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹயை இறக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். அந்த வகையில பலவிதமான அல்லாஹுடைய குதிரத்துகள் வெளியான பல அத்தாட்சிகள் உலகத்துல கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான், அல்லாஹ்வை மறுத்தவர்களை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் அழித்தான். இந்த உலகத்துல மக்கள் உதவி செய்யறாண்டா அவங்க நினைப்பாங்க பணம் ஈக்கணும், பணம் ஈந்தத்தை எங்களால செய்யணும். மக்கள் நினைக்கிறது என்ன, பணத்தால செய்யணும். அழிக்கணும் என்ற ஆயுதத்தால அழிக்கணும். மக்களுடைய பொதுவான சிந்தனை அப்படித்தான். இவைகள் அனைத்தையும் பொய்யாக்கும் விதமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதவி செய்தான், எப்படி அளித்தான், அவனுக்கு ஒரு முறை அல்ல, பல நூறு வழிகள், பல நூறு வழிகளில் முறைகளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். பல நூறு வழிகளில் அவனை மறுத்தவர்களை நிராகரித்தவர்களை அல்லாஹ் அளித்தான். குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல வரலாறுகளை கூறுகின்றான். அது நபிமார்களாக இருக்கலாம், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சாதாரணமான மக்களாக இருக்கலாம், சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரே மாதிரி தான் எல்லோருடனும் நடந்திருக்கிறான். சூரத்துல் கஹஃப் எடுத்து பாருங்க. கஹஃப் என்ன குகை, அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற குகை வாசிகள், சில வாலிபர்கள். அவர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய மன்னன் அவனை வணங்கோடும், அவனை ஏற்றுக்கொள்ளணும் என்று அந்த ஊர் மக்களை அவன் நிர்பந்திக்குகின்றான். ஆனா சில வாலிபர்கள் பார்க்கிறாங்க, எப்படி மனுஷனை நாங்க வணங்குற, மனிதருக்கு நாங்க இப்படி சஜிதா செய்யற, இது அவ்வளவு நல்ல காரியம் அல்ல அல்லவா. அதனால ஒவ்வொருவராக அந்த சபையிலிருந்து எழும்புகின்றார்கள். ஒவ்வொருவராக அந்த சபையிலிருந்து எழும்பி வெளியில வந்து என்ன செய்வது என்று ஆலோசித்து அவர்கள் எல்லாரும் ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கி கொள்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அவர்கள் வந்து முதலாவது வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷத்தா. அவர்களுடைய உள்ளங்களில் நாம் பலப்படுத்தினோம், உள்ளங்களை பலப்படுத்தினோம். வாலிபர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் எழுந்து சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப், வானத்தை பூமியை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அவன் தான் ரப். இந்த அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளேடா, இந்த மன்னரை எங்களுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ளேடா. அதனால் அல்லாஹ்தான் வானத்தை பூமியை படைத்த, அல்லாஹ்தான் எங்களுடைய ரப். லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன், அவனை விட்டுவிட்டு அவனை அங்கே நாங்க வேறு யாரையும் கடவுளாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி நாங்க செய்துட்டோம், பெரிய ஒரு தவறை அநியாயத்தை செய்தவர்களாக நாங்க மாறிவிடுவோம் அப்படின்னு அந்த குகைக்குள்ள போய் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். ரப்பனா, அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள், வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய இந்த விடயத்தில் நாங்க வந்திருக்கிற இந்த வேளையில் எங்களுக்கு நேரான நல்ல வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்குகின்றான் அந்த குகைக்குள்ள வைத்து. பொதுவாக யாராவது எங்கேயாவது போனா என்ன, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அதுக்கு மேல் அவர்களால் அங்க இருக்க இயலுமா? அதற்கு மேலால் அவர்களால் அங்க இருக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்றா, அவர்களை அல்லாஹ்வே தூங்க வைக்குகின்றான். அது கொஞ்ச காலம் இல்ல, 309 வருடம். 309 வருடம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். தூக்கம் வருமா? ஆக சிரமமாக இருந்தா வேணுமெண்டா நான் நினைக்கிற மாதிரி ஒரு 10-12 மணி நேரம் தூங்கலாம், அதோட முடிச்சிடுவாங்க. அல்லது அதை விட கூட ஒரு நாள் தூங்குவாங்க.
ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 309 வருடம் தூங்க வைக்கின்றான். وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينٍ وَازْدَادُوا 9. அவர்கள் அந்த குகையில 309 வருடத்தை அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். ஆனா நீங்க நினைக்கிறீங்க அவங்க முழிச்சிருக்கிறீங்க, ஆனா அவங்க தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் விழித்திருப்பதாக, ஆனா அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தூங்க வைத்தா கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். யாராவது பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு பெட்ல அங்கும் இங்கும் ஆடாம அசையாம இருந்தா நோய்கள் வந்துடும். என்ன, கால்களை தூக்கணும், கைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும், ரத்தம் ஏற்படணும், ஒழுங்கா ரத்த நாளங்கள் நரம்புகள் வேலை செய்யணும். தொடர்ந்து யாராவது 2-3 நாளைக்கு அல்லது ஒரு கிழமை 2 கிழமை சாய்ந்துட்டா அதனால வேற வகையான பலவிதமான நோய்களும் ஆபத்துகளும் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் விழித்திருப்பதா. நாங்கத்தான் அவர்களை புரட்டினோம், வலது பக்கமாக இடது பக்கமாக. ஒரே பக்கமா தூங்கியிருந்து அதன் மூலம் நோய்கள் வரும். ஒவ்வொரு நாளும் மனிதர்களால செய்ய இயலுமா? 309 வருடம் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு கல்வி போகும் ஜாத்தல் எம்மீனி வலாத்த ஷிமால். நாங்க வலது பக்கமாக இடது பக்கமாக அவர்களை நாம் புரட்டினோம். ஒன்று அல்லாஹ் அவனுடைய குதரத்தால சில வேளை மலக்குமார்களை வைத்து புரட்டுவான். மற்றொன்று சூரிய ஓட்டம், சூரியனுடைய வெளிச்சமும் படக்கூடிய விதத்தில்தான் அல்லாஹ் அவர்களை அமைத்தான். அவர்களுடைய ஓய்வெடுக்கிற அந்த இடத்தை ஆக்கினான். وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَتَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْهُ. நீங்க சூரியனை பார்த்தீங்க, இதா தலஅத், அது உதயமானால், தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ذَاتَ الْيَمِينِ அவர்களுடைய குகைகளை விட்டும் வலது பக்கமாக அது சாயும். அது மறைந்தால் இடது பக்கமாக அவர்களை கடந்து செல்லும். وَهُمْ فِي فَجْوَةٍ அவர்கள் விசாலமான ஒரு இடத்தில் இருக்க சூரியனை வைத்தும் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்தான். மலக்குமார்களை வைத்தும் அல்லாஹ் அவர்களை புரட்டினான். வெளிரங்கத்துல சபபுக்காக யாரும் கிட்ட போய் கூடாது என்பதற்காக ஒரு நாயை வைத்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இரண்டு முன்னங்கால்களையும் நட்டியதாக அவர்களுடைய நாய் அங்கே முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க நீங்க அவர்களை பார்ப்பதற்காக போன விரண்டோடுவீங்க. ஒரு வகையான பயத்தை நாங்கள் நிரப்பி இருந்தோம், போட்டிருந்தோம். ஏன் மக்கள் போய் ஏதாவது செய்து விடக்கூடாது என்பதற்காக. 309 வருஷம் தூங்கிட்டு எழும்புறாங்க. எப்படி படித்தார்களோ அப்படியே இருந்தாங்க. உடம்புல கொஞ்சம் நிலை தெரியும். நாங்க ஒரு மாசம் முடி வெட்டாட்டி எப்படி, ஒரு கிழமை நகம் வெட்டாட்டி எப்படி இருக்கும், எங்கட உடம்புகள்ல, எங்கட தலையில, எங்கட கைகள்ல, எங்கட கால்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும். 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். உடம்புல எந்த வகையான மாற்றங்களும் இல்லை. அவர்களுடைய தலையிலையோ அவர்களுடைய கைகள்லையோ அவர்களுடைய கால்கள்லையோ அல்லாஹ்வால முடியும். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவர்களுடைய உடம்பை அப்படியே வைக்கலாம். ஒரு வகையில 309 வருடம் எந்த மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். மறுமுனையில உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்கராவுல குறிப்பிடுகின்றான். அவர்கள் ஒரு கிராமத்தை கடந்து போறாங்க. அந்த கிராமங்களில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் அப்படி இடிந்து வீழ்ந்து அது தரைமட்டமாகி ஒரு விகாரமான ஒரு காட்சி. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, இதை மீண்டும் கட்டி எழுப்புறது எப்படி? உதாரணமா பலஸ்தீனத்தில் அடிச்செடுக்கக்கூடிய அந்த கட்டடத்துடைய அந்த இடிபாடுகளை பார்த்து எங்களை கற்பனையில வரும். எத்தனை வருஷமாகும்?
இது எல்லாத்தையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதே இலகுவான காரியமா? ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குதிரத்தை காட்டுவதற்காக என்ன செய்கிறான்? அவர்களையும் தூங்க வைத்து அவர்களையும் மரணிக்க செய்து அவர்களுடன் இருந்த அந்த வாகனத்தையும் மரணிக்க செய்து அதனுடன் இருந்த அந்த உணவை அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه. அல்லாஹ் அவர்களை 100 வருடம் தூங்க வைக்கின்றான், 100 வருடம் மரணிக்க செய்கின்றான். قال كم لبثت, 100 வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான் எவ்வளவு காலம்? قال بل لبثت 100 عام لبثت يوما او بعض يوم. யா அல்லாஹ் ஒரு நாளோ அல்லது ஒரு அரை நாளோ நான் இப்படி மரணித்திருப்பேன் அல்லது தூங்கி இருப்பேன். அல்லாஹ் சொல்றான் இல்ல, பல் லபிஸ்த 100 ஆம், 100 வருஷம் கடந்துருச்சு. فانظر الى طعامك وشرابك لم يتسنى. ஆனா உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பாருங்க. உலகத்துல ஆக சீக்கிரமா கெட்டு போறது உணவும் பானமும் தான். பாலை ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி ஒரு நாள்ல பால் திறந்து போய்ச்சிரும். உணவும் காலையில சமைத்தது இரவுல அப்படியே வச்சா நாரி போய்ச்சிரும். உங்களுடைய உணவையும் பானத்தையும் பாருங்க, 100 வருடம் கடந்தும் அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க ஏறி வந்த கழுதைய பாருங்க, அந்த கழுதை செத்து உக்கி போய் அது எலும்பு முள்ளோட முள்ளாக சேர்ந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், வந்தூர் இலா தானிக வ ஷராபிக லம் யதசன்னா வந்தூர் இலா ஹிமாரி ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما. உங்களையும் நாங்க பெரியோர் அத்தாட்சியாக மக்களுக்கு ஆக்க போகின்றோம். உங்களையும் 100 வருடம் மரணிக்க செய்து மீண்டும் எங்களுடைய குதிரத்தால் உங்களை எழுப்பாட்டி இருக்கிறோம். அதற்கு பின்னால இந்த எலும்புகளுக்கு மேலால சதைகளை நாம் ஒன்று கூட செய்து சதைகளை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் இந்த மிருகத்துக்கு நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பாட்டினோம் என்ற வரலாறையும் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய வரலாறுகளை தானே நாங்க படிக்கணும். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. எங்கட நேர காலம் எல்லாம் வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல அந்த இந்த செய்திகளை தான் பார்க்கிறோம், அதைத்தான் நம்புறோம், அதைத்தான் ஷேர் பண்ணுகின்றோம். அதை பத்தி தான் எங்கட பேச்சுகள் எல்லாம் உப்புச்சப்பு இல்லாதது, கூடுதல் குறைவானது, அநேகமானவைகள்ல பொய் கலந்தது. குர்ஆன் லா யஸீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, குர்ஆனுக்கு முன்னாலோ பின்னாலேயோ பாத்தில் வரவே முடியாதது. 100க்கு 1000 உண்மை. அந்த குர்ஆனுடைய வரலாறுகளை படிக்க படிக்க ஈமான் அதிகரிப்பு ஏற்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதை படித்துக் கொடுத்தார்கள். அந்த ஈமான் பலமானதனால எந்த நேரத்துல நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாலும் அந்த ஈமானுடைய பேச்சு தான் வெளியில வரும். அந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், ஹயாத்து சஹாபாவுல வருது. திடீரென்று நபி அவர்கள் கேட்டாங்க, ஹாரிசா, ஹாரிசா எப்படி இன்றைய தினம் எப்படி காலை பொழுது அடைந்தீங்க? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், உண்மையான முஃமினாக இன்றைய காலை பொழுதை அடைந்தேன். அப்ப நபி அவர்கள் கேட்கிறாங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் யதார்த்தம் இருக்குது, உங்களோட பேச்சில் உள்ள யதார்த்தம் என்ன? இப்ப அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, உண்மையான முஃமினாக காலையை அடைந்து விட்டேன். நான் என்னுடைய ரப்புடைய அரிசை பார்த்து கொண்டிருப்பதை போன்று, சொர்க்கவாதிகளை கண்டு கொண்டிருப்பதை போன்று, நரகவாதிகள் சத்தமிட்டுக் கொண்டிருப்பதை போன்றுண்டான் அந்த ஃபீலிங், அந்த உணர்வு தான் இருக்குது. எப்படி வந்துச்சு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடைய சபையில அமர வைத்தாங்க, ஈமானை படிக்க வைத்தாங்க.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்றைக்கும் எங்களுடைய இந்த உழைப்புல நாங்க ஈமானுடைய தாலி, ஈமானுடைய கஷ்டு, ஈமானுடைய முதாக்கரா, ஈமானுடைய பேச்சு என்று கூறுகின்றோமே, இதுதான் இன்றைக்கு தேவை. இது குறைவா உள்ளதுனால தான் அமல்கள் செய்வது கஷ்டம், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது கஷ்டம், அல்லாஹ்வால தடுத்தவைகள் என்று தவிந்து கொள்வது சிரமம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை படித்து கொடுத்தாங்க. லைஃப் டைம் பல வருடமாக 40-50 வருடமாக செய்து கொண்டிருந்தத ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததோட அவர்கள் நிறுத்தியதற்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. மதுபானம் ஆரம்பத்தில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குரிய தடையை அல்லாஹ் இறக்குகின்றான். கடைசியாக ஒட்டுமொத்தமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக மதுபானம், சூது விளையாடுவது, அதாவது விக்கிரகங்களை வணங்குவது, அம்புகளை எரிந்து குறிப்பார்ப்பது, இது எல்லாமே அசுத்தமானது, ஷைத்தானுடைய வேலை. அதை முற்று முழுதுமாக நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத் இறங்குகின்றது. மறு கணமே அதை விட்டுவிட தயார் என்ற அளவுக்கு இந்த தஃசீர்கள்ல வருது. ஒரு சஹாபியுடைய வீட்டுல சில நபித்தோழர்கள் ஒரு சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால மதுபானத்தை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஒருவர் ஏலான் செய்கிறார், இந்திய தினத்திலிருந்து மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. தஃசீர் மாரிஃபுல் குர்ஆன்ல கூட இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் வெளியில சத்தம் போடுகின்றார், இந்திய தினத்திலிருந்து மதுவை அல்லாஹ் முற்றிலுமாக ஹராமாக்கி விட்டான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்ப மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். குடித்தவர்களுடைய வாயிலிருந்த ஒரே ஒரு நிடர் அதை கூட விழுங்கல்ல, அதை கூட கீழே துப்பிட்டாங்க. எங்கட நிலைய கொஞ்சம் நாங்க பார்ப்போமே. ரமதானுடைய காலம், ரமதானுடைய காலத்துல சஹர் முடியறதுக்கு ஒரு நேரம் வச்சிக்குது. ஆனா நாங்க கடைசி பாங்கு சொல்ற வரைக்கும் நாங்க சாப்பிடுவோம். சட்டம் என்ன, பாங்கு சொன்னா உடனடி, எந்த பாங்கு ஆக கடைசி நேரம், அதற்கு மேல இல்ல, உடனடியா நிப்பாட்டோனும். சில நேரத்துல பாங்கு சொல்லும் போது என்ன பாங்கு சொல்லி முடியலையே, இன்னும் பாங்கு சொல்லி முடிகிற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்லுவார்கள். ஆனா முறை அப்படி அல்ல, பாங்குடைய சத்தம் கேட்டால் வாயில் உள்ளத்தை கூட விழுங்கல, அதை கீழே துப்போனும். எந்த நிலையில நாங்க ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு குடிக்க வேண்டியதை குடிச்சிட்டு கடைசியில் ஒரு கப் தண்ணி குடிக்கிறோம். அந்த ஒரு நிடரை கூட எங்களால துப்பேல அதை நாங்க விழுங்குறோம். ஆனால் அவர்கள் 40-50 வருடமாக பழகியிருந்த ஒரு பழக்கம் உண்டு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததோட உடனடியா அதற்கு அதை நிப்பாட்டி அதிலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள் என்றா இதுதான் ஈமானுடைய பலம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர வைத்து இந்த ஈமான படிச்சு கொடுத்தாங்க, இந்த யகீனை படிச்சு கொடுத்தார்கள், இந்த நம்பிக்கையை படித்து கொடுத்தார்கள். இதன் பக்கம் மக்களை அழைத்தார்கள். மஸ்ஜிதில் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள். ஏன் மஸ்ஜித் அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய வீடு, மலக்குமார்களுடைய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம், குர்ஆன்ல ஒவ்வொரு தொழுகையை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லாவிட்டாலும் 5 நேர தொழுகையை சூசகமாக சொல்லிவிட்டான். அக்மிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் சூரியன் நடு உச்சியை விட்டும் சாய்ந்ததிலிருந்து, துஹர் சூரியன் நடு உச்சியை விட்டும் சாய்ந்ததிலிருந்து இலா ரசத்தில்லை இரவுடைய இருள் சூழ்கின்ற வரைக்கும். அப்படின்ற துஹர், அஸர், மக்ரிப், இஷா இந்த 4 தொழுகையும் இதற்குள்ள வந்து விடுகின்றது. குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையையும் நீங்கள் நிலைநாட்டுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய தொழுகையில மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். ஏன் மஸ்ஜிதோட நபி அவர்கள் சஹாபாக்களை இழைத்தார்கள் என்றா, இங்க மலக்குமார்களுடைய சுஹபத் இருக்குது, மலக்குமார்களுடைய தோழமை இருக்குது.
மலக்குமார்களுடைய தோழமையுடன் நடக்கிற அமல் இபாதத் நல்ல காரியம், அதுல கயிர்கள் ஏற்படும், பரக்கத்துகள் ஏற்படும். அதனால தான் ஆலினுஹாதன் நிக்காஹ் வஜஅலூஹு ஃபில் மசாஜித், நிக்காஹ நீங்க பொதுவா மக்களுக்கு அயான் செய்யுங்க, அத மஸ்ஜிதுகள் ஆக்கிக் கொள்ளுங்க. நிக்காஹ ஏன்? மஸ்ஜித் அல்லாஹுடைய வீடு, மலக்குமார்களுடைய சொஹ்பத் தோழமை அதில் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் அதை செய்ய சொன்னான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை முதலாவது அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் தாவத் கொடுத்து அழைத்தார்கள். சஹாபாக்களையும் அனுப்பி வைத்தார்கள். எங்கெங்க வாழுகின்றார்களோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தூரமான இடங்கள், மிக முக்கியமான அறிஞர்கள் சஹாபாக்கள், ஹதரத் முஆத் இப்னு ஜபல், ஹதரத் ஸைத் இப்னு சாபித், ஹதரத் உபய் இப்னு கஅப், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் உள்ள மூத்த அறிஞர்கள், முக்கியமான அறிஞர்கள். இவர்கள் எல்லோரையும் அனுப்புறாங்க. கூஃபாவுக்கு அனுப்புறாங்க, பஸ்ராவுக்கு அனுப்புறாங்க, யமனுக்கு அனுப்புறாங்க, மிஸ்ருக்கு அனுப்புறாங்க, பல இடங்கள் சூரியா, திமிஷ்குக்கு, ஷாமுக்கு அனுப்புறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் அந்த மக்களை அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைக்கணும்? தாவத்துடைய உழைப்புக்காக, தீனுடைய உழைப்புக்காக அவர்களை அனுப்புகின்றார்கள். மக்காவுல, மதீனாவுல யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களை அமர வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அவர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்தி ஈமான் உறுதியாக ஆகுவதோடு இப்ப முக்கியமான அமல்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்படுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அமல்கள் ஆக முக்கியமான அமல் தான் தொழுகையுடைய அமல். எங்களுக்கும் நுண் முஸ்லிமுக்கும் மத்தியோட வித்தியாசமே தொழுகத்தான். யாராவது தொழுகையை விட்டுவிட்டால் அவருக்கு மற்றவர்களுக்கு மத்தியில வித்தியாசமே இல்ல. நபியுடைய ஹதீஸ் தொழுகையை ஒருவர் விட்டு விடுகின்றார், மறுக்குகின்றார், அது பருதில்ல, கட்டாயம் இல்ல, விடலாம் என்று யாராவது சொன்னால் அவர் காபிராகி விட்டார். காரணம் இல்லாமல் தொழுகையை விட்டவர், அவரை தௌபா செய்ய வைக்கணும். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அவரை கொலை செய்யணும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அதுல ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் யாராவது தொழுகையை விட்டு அவரை கொலை செய்யணும். சில நேரங்களில் முஸ்லிம்களுடைய மையவாதியில கூட அடக்க கூடாது என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக முக்கியம் தொழுக. ஆனா இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நாங்களும் தொழுகிறோம். நான் என்னை சேர்த்து கூறுகின்றேன். ஆனா சடங்கு மாதிரி ஆகரிச்சு ஏதோ அந்த நேரத்துல செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கான காரியம். மஸ்ஜிதுல ஜமாத்து நடக்குது, ஓடி வாரோம் நாங்க. ஏன் அந்த ஜமாத் எங்களுக்கு மிஸ் ஆக கூடாது என்றிருந்தா பரவாயில்லை. சில நேரங்களில் சலாம் கொடுத்ததற்கு பின்னால மீண்டும் எழுதி தொழுவது ஒரு கஷ்டம் மாதிரி. அதனால நாங்க வந்து தக்பீர் கட்டுறோம், கியாம்ல நிக்காம ருக்குக்கு போறோம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்னண்டா, இவர்கள் வந்தாங்க, தக்பீர் கட்டினா கியாம் அது ஒரு பருவு. இந்த இலையில நிக்கணும், கொஞ்ச நேரமாலும் நிக்கணும். நின்றதற்கு பின்னால ருக்குக்கு போனா ருக்குல இமாமோட கொஞ்ச நேரமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரகாத் கவுண்ட் பண்ணப்படும், அந்த ரகாத் ஏற்றுக் கொள்ளப்படும். சிலர்கள் வந்த வேகத்துல தக்பீர் கட்டியாச்சு, ருக்குக்கு போனாச்சு, அவருடைய கியாம் அங்க இல்ல. ருக்குக்கு அவர் போன உடனே இமாம் தலையை தூக்கினா இமாமோட ருக்கு கிடைக்கல, அதனால அந்த ரகாத் கிடைக்காது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுடைய தொழுகை அது ரூஹானியத்துள்ளதாக இருக்கணும், அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுக்கு தர்பியா செய்தார்கள் என்றா, யுத்த களத்துல கூட தொழுகையை விடலா, போர்க்களத்துல கூட தொழணும், அதுவும் ஜமாஅத்தா தொழணும், சும்மா வெறும் தனித்தனியா இல்ல. ஹதீஸ்ல பல முறைகள் வருது. யுத்தம் நடக்கிற நேரத்துல எப்படி ஜமாஅத்தா தொழணும். ஒரு இடத்துல நின்று கொண்டு தொழுது கொண்டு யுத்தம் செய்வது கஷ்டம் என்றா முன்னால் உள்ள விரோதிகள் ரொம்ப பயங்கரமா தாக்குறாங்க.
உங்களுக்கு ஒரு இடத்துல நின்று கொண்டு யுத்தம் செய்வது கஷ்டமா? நடந்து நடந்து வாகனத்துல ஏறி பிரயாணம் செய்து யுத்தமும் செய்யுங்க, தொழுகையை விட்டுடாதீங்க. போர் களத்தை விட ஒரு பயங்கரமான இடம் உலகத்துல இருக்குமா? சில நேரங்கள்ல தலைகள் வெட்டப்படும், சில வேளைகள்ல கை கால்கள் வெட்டப்படும், சில நேரங்களில் உடம்புல பயங்கரமாக தாக்கப்படும், சில நேரங்கள் ரத்தம் ஓடும். ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. போர் களத்துல கூட எப்படி தனியா தொழுற முறை அல்ல, ஜமாத்தா தொழக்கூடிய முறையை ஹதீஸ் ஷரீஃப்ல மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதனால நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தொழுகைக்குள்ள நுழைவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா தொழுகைக்குள்ள நுழைவதன் மூலமாக, தொழுது கொண்டு இருப்பதன் மூலமாக பிரச்சனைகள் குறையும். இன்றைக்கு நாங்க அவசரமா முடிக்கிற பிரச்சனை தீர்வதற்கு ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி அவங்க சொல்லுவாங்க, யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராஹத்தை தாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்தா தொழுகைக்குள்ள நுழைவார்கள், நுழைந்து அல்லாஹுடைய முனாஜாத்தில் ஈடுபடுவார்கள், அவனுடன் ரகசிய பேசுவதில் ஈடுபடுவார்கள். தொழுகையில நின்றா அவர் என்ன செய்யணும் என்றா யுக்மிலு அலைஹிமா, அந்த 2 ரகாத்துல அவருடைய பிவஜ்ஹிஹி வ கல்பிஹி, முகத்தாலும் அல்லாஹ்வை முன்னோக்கணும், கல்பாலும் அல்லாஹ்வை முன்னோக்கணும். நாம் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வும் அவனுடைய பார்வையை நம்மீது செலுத்துவதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. நாங்க எப்ப எங்களுடைய பார்வையை, அது வெளிப்பார்வையோ அகப்பார்வையோ கல்புடைய சிந்தனையோ அல்லாதவின் பக்கம் நாங்க திருப்பி விட்டோம் என்றால் அல்லாஹும் அவனுடைய கவனத்தை தரமாட்டான். ஹதீஸ் ஷரீஃப்ல தெளிவாக வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அவர்களை அழைத்து ஈமான படிச்சு கொடுத்தாங்க. ஈமானுடைய சபையில் அவர்களை அமர வைத்தாங்க. அல்லாஹுடைய மிக முக்கியமான சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் உள்ள ஆக முக்கியமானது ஒன்று தான் தொழுகை. அந்த தொழுகை எப்படி அமையணும், எப்படி எந்தெந்த நேரங்கள்ல தொழணும், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு தொழுகையுடைய ஆரம்ப நேரம் எது, ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதி நேரம் எது, எப்படி நீங்க தொழணும். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமா வுதுவை கூட இப்னு மாஜாவுல வர ரிவாயத், அல்லமனி ஜிப்ரீல் அல் வுது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் எனக்கு வுதுவையும் படித்து தந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கட தொழுகைய நாங்க சீராக்கணும். 20-30 வருஷங்களுக்கு முன்னால இருந்த மாதிரி தான் எங்கட தொழுகை. எங்கட தொழுகையில மாற்றங்கள் இல்ல, எங்கட தொழுகையில சேஞ்சஸ் இல்ல. முந்தி 20 வருஷத்துக்கு முன்னாலும் ஃபாத்திஹாவுக்கு பின்னால அலம் தர கைஃப இலாஹி குரைஷின் தான் ஓதினோம். 30 வருஷத்துக்கு பின்னாலும் அதையே தான் ஓதுறோம். என்ன முன்னேற்றம்! மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஃபர்தான தொழுகைகள் அது ஆக முக்கியமானது. அது உயிரை போன்ற ஒன்று, எந்த கட்டத்திலும் விட அனுமதி இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புற்றுயிராக கிடக்கிறாங்க, பயங்கரமாக தாக்கப்பட்டு உடம்புல இருந்து ரத்தம் போய்கொண்டிருக்குது, மயக்கம் போட்டு விழுவுறாங்க. ஆனால் தெளிவு வந்ததோட முதலாவது கேட்கிற கேள்வி என்ன, இந்த நேரத்துடைய தொழுகை நான் தொழுதுட்டேனா இல்லையா? எழுந்தி தொலை பார்ப்பாங்க, மயக்கம் போட்டு விடுவாங்க. மீண்டும் தெளிவு வந்ததோட எழும்புவார்கள், தொலை பார்ப்பார்கள், விழுவார்கள். சொல்லுவார்கள், தொழாதவருக்கு இஸ்லாத்துல பங்கே இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால டைமுக்கு நாங்க தொழுதாலும் ஜமாத்தா தொழணும், ஆறுதலா தொழணும், அமைதியா தொழணும். எங்களுடைய தொழுகைகள் அது ரொம்ப அலங்காரமாக மாறணும் என்றா நீண்ட கியாம்கள்ல, நீண்ட ருக்குல, நீண்ட சுஜூதுல அதிகமான நேரம் எடுத்து எங்களை தொழுகை அமையணும். ஆனா அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், அதுல நாங்க பலகீனம். இன்னைக்கு எங்கட இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அட்லுகமேல மாஷா அல்லாஹ் ஆண் ஹாஃபிதுமார்கள் பல 100 இருப்பாங்க, பெண் ஹாஃபிதாக்கள் பல 100 இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஹாஃபிதாவுறது இருக்கு,
ஹாஃபிலாக்களாக எங்களுடைய பெண்மணிகளை ஆக்கிறது எதற்கு? அதை கொண்டு எங்களை அமல்ல வரணும். குர்ஆனை கொண்டு ஆக பெரிய ஈடுபடக்கூடிய ஒன்று தான் தொழுகை. தொழுகையில குர்ஆனை ஓதி அவர்கள் இன்பம் கண்டார்கள். ரமதானுடைய காலத்துல மாத்திரம் அல்ல, முழு லைஃப் டைம், முழு வருஷம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகையில எங்களோட தொழுகைகளை அழகாக ஆக்கிட்டோம் என்றா எல்லா அமல்களும் சீராக ஆகும். இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, பதாயில அமல்ல வருது, தொழுகை சீரான அவருடைய எல்லாமே சீராகும். முழு உலகத்தை தொழுகையுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். முழு உலகத்தையும் தொழுகையுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். அது 5 கால தொழுகையாக இருக்கலாம். மழை நின்று விட்டால் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, சூரிய கிரகணம் ஏற்பட்டால் குசூஃபுல் ஷம்ஸ், சந்திர கிரகணம் ஏற்பட்டால் குசூஃபுல் கமர், யாராவது மரணித்தா ஸலாத்துல் ஜனாஸா. முழு உலகத்துடைய இணைப்பையும் அல்லாஹ் தொழுகையுடன் இணைத்து வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க தாவத்தில் ஈடுபடுறதோட எங்களை தொழுகைக்கு டைம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும், பெர்ஃபெக்டாக ஆக்கணும். எங்களோட உலமாக்கள்கிட்ட நாங்க கேட்கணும். அதாவது பாடங்கள்ல மஜ்லிஸ்கள்ல உட்காரணும், அதனுடைய சட்ட திட்டங்களை நாங்க விளங்கணும். டெல்லியில சாத்போலான அடிக்கடி வலியுறுத்துவார்கள். நாங்க நடக்கிற அந்த சபைகள்ல ஃபிக்ஹுடைய தஃசீருடைய மஜ்லிஸ்கள்ல அமரணும். சில ஊர்கள்ல ஃபிக்ஹுடைய கிளாஸ் இல்ல, இன்னும் சில ஊர்கள்ல ஊரிலே நீங்க ஈக்கும். ஆனா கஷ்டப்பட்டு அந்த அறிஞர்கள் உலமாக்கள் செய்வாங்க. ஆனா உட்கார்றது 15 பேரும் 20 பேரும் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வேலையில ஈடுபடக்கூடிய நாங்க முதல்ல முன்மாதிரியாக இருக்கணும். எங்கட எல்லாத்தையும் சீராக்கணும். ஏன்னா நாங்க முன்சஃப்ல நின்று வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களுக்கு பின்னால பலர்கள் வருவாங்க, எங்களை முன்மாதிரியாக எடுப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகையுடைய விடயத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால சில தினங்களுக்கு முன்னால செய்த அறிவுரைகளில் வசியத்துகளில் ஆக முக்கியமான ஒன்று தான் அஸ்ஸலா. தொழுகையுடைய விடயத்துல கவனமாக இருங்க. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட வலது கரங்கள் சம்பாதித்த அடிமைகளுடைய விடயத்துல எச்சரிக்கையாக இருங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க தாவத்திற்காக, தாமீருல் மஸ்ஜிதுக்காக, எங்களுடைய இன்ஃபராதி அமல்களுக்காக, எங்களுடைய சிக்ரு திலாவத்துகளுக்காக எப்படி நேரம் ஒதுக்குகின்றோமோ அதே மாதிரி அல்லது அதை விட கூடுதலாக தொழுகைக்குரிய டைம் ஒதுக்கப்படணும். அதை சீராக்கணும். அது சீராகுவதன் மூலமாக எங்களுடைய தாவத்துடைய அமலும் இன்ஷா அல்லாஹ் சீராகும், எங்களுடைய வெளி வாழ்க்கையும் சீராகும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் நீங்கும். என்ன நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், இது சீரான எல்லாமே சீராகும், இது சீர்கெட்டா எல்லாமே சீர்கெடும். ஆனா எங்கட அநேகமானவர்களுடைய சிந்தனை அதுல போறல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தா வெளிரங்கத்தை தான் பார்க்கிற. யாராவது என்னுடைய தொழுகையில முன்ன பின்ன இருக்குது, தொழுகையை சீராக்கணும், மாற்றணும். எங்கேயாவது சில வேளை ஒரு கையால தவறி கிளாஸ் பொழுந்தா சொல்லுவாங்க, உங்களோட தொழுகையை சீராக்குங்கன்னு முந்தி சில நேரங்கள்ல சொல்லுவாங்களே. இது கிளாஸ் முழுவது மட்டுமல்ல, எங்கட காலை முதல் மாலை வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன ஏற்படுகின்றதோ பிரச்சனைகளோ, சிரமங்களோ, கஷ்டங்களோ அல்லது வேற என்னென்ன ஏற்படுகின்றதோ அவைகள் அனைத்திற்கும் தொழுகையுடன் தொடர்பு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அதை சீராக்கிறதோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னது என்ன? இத தியாகத்தோடு இந்த உழைப்ப செய்யணும். தியாகம் இல்லாம இந்த உழைப்பு முதல்ல எங்கள்கிட்ட வாரதும் சிரமம், அது அடுத்தவர்கள்ட்ட எஃபெக்ட் பண்றதும் சிரமம், அல்லாஹுடைய உதவி வாரதும் கஷ்டம். எந்த அளவுக்கு நாங்க தியாகங்களை கூட்டுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மறைமுகமான உதவிகளை கொடுப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தியாகம் செய்யணுமா? இந்த முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க.
ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தா நபி அவங்க தான் முன்னுக்கு நிற்பாங்க. அந்த பத்ருடைய யுத்தம் எங்களுக்கு தெரியுமே, மதீனாவிலிருந்து தூரம் 100 சொச்சம் கிலோமீட்டர் என்ன பத்ருடைய யுத்தம் நடந்த இடம். இப்ப வாகனம் அந்த அளவுக்கு இல்ல, ஒரு 70 ஒட்டகம் 2 குதிரை 100 சொச்சம் கிலோமீட்டர் கடக்கணும். அதெல்லாம் நபி அவர்கள் பிரித்து வைத்திருந்தாங்க. 3 பேர் ஒரு ஒட்டகம், 4 பேர் ஒரு ஒட்டகம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு ஒட்டகத்தை எடுக்கல. ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அபூ லுபாபான்னு நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் நபியுடைய ஜோடி. இந்த 3 பேரும் அவர்களுக்கு டேன் பை டேன் அமைத்திருந்தாங்க. முதல்ல ஒரு ஆள் ஒட்டகத்துல கொஞ்சம் தூரம் போற, மற்ற 2 பேரும் நடக்கிற, அதற்கு பின்னால 2வது ஆள் ஒட்டகத்துல ஏறுற, மற்ற 2 பேரும் நடக்கிற, அதற்கு பின்னால 3வது ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடக்கிற ட்ரெயின் வரும்பொழுது அந்த 2 பேரும் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஏறியே வாங்களே, நாங்க நடந்தே வாரோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல, மா அன்துமா பிஅக்வா மின்னி, மா அன்துமா பிஅக்வா மின்னி வமா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா. நீங்க 2 பேரும் நடப்பதில் என்னை விட பலசாலிகளும் இல்ல, நடப்பதில் நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலிகள் இல்ல. ஏன்? நான் உங்களை விட வேகமா நடப்பேன். எத்தனை வயசுல? கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய 54, 55வது வயசுல சொல்றாங்க, நீங்க 2 பேரும் நடப்பதில் என்னை விட பலசாலிகள் அல்ல. வமா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா. ஆனா உங்க 2 பேருக்கும் கிடைக்கிற கூலி இருக்குது, அதை விட்டும் நானும் தேவையற்றவனில் எனக்கு கூலி தேவை. ஆல்ரெடி பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாச்சு, பாவங்கள் நடக்க ஏலா. உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் அது உண்டானா ஏற்பட்டாத நாங்க மன்னித்து விட்டோம். நபி அவர்களே சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில. எங்களுக்கு யாராவது ஒருவருக்கு சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட அவருடைய நிலைமை என்ன? நபி அவர்கள் நன்மாராயம் சொன்னவர்கள் மட்டுமல்ல, ஷாபி அவங்களோட கையில தான். ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்ஹுலஹா. சுவர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் மற்ற நபிமார்கள் சுவர்க்கத்தில் நுழைவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். முதல்ல போறது நான். சுவர்க்கத்துடைய ஷாபி என்னுடைய கையில. எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அந்த நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? வமா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா. அவங்க 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய கூலியை விட்டும் நான் தேவையற்றவன் இல்ல, எனக்கும் கூலி தேவை. அல்லாஹுடைய பாதையில வார சின்ன சின்ன தியாகங்களை ஆசையோட நபி அவர்கள் எடுத்தாங்க. அத பாரமா நினைக்கல, அத ஒரு பாக்கியமாக கருதினாங்க, அதை சிரமமாக எடுக்கல. ஹயாத்து சஹாபாவுல வருது, அல்லாஹுடைய பாதையில போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க வேண்டிய கட்டம் வருது. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அதை நான் அறுக்கிறேன், அப்ப சஹாபாக்களுக்கு அது உணவாக ஆகும். அவர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ் அலைய தப்ஹுஹா, நான் அந்த மிருகத்தை அறுக்கிறேன். 2வது ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஓ அலைய சல்ஹுஹா, அந்த ஒட்டகத்தை உரிக்கிறேன், தோலை உரிச்சு அதை கிளீன் பண்ணுகின்றேன். 3வது ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஓ அலைய தப்ஹுஹா, அதை நான் சமைக்குகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹத்தப், நான் விறகுகளை சேகரித்து கொண்டு வாரேன். ஆக கஷ்டமான வேலை விறகு புறக்கிற வேலை தான். அறுக்கிறது ஒரே இடம், உரிக்கிறது ஒரே இடம், சமைக்கிறது அதே இடம். ஆனா விறகு எடுப்பதற்கு தூரமான இடங்களில் போகணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஹிதமத்துல பங்கெடுத்தாங்க. அவர்கள் அகல தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களும் அதுல பங்கெடுத்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹுடைய தீனுக்காக ஒருவர் சிரமப்படுகிறார். அல்லாஹுடைய தீன் மேலோங்கணும், அல்லாஹுடைய தீன் ஹயாத்தாகணும்.
மற்றவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும் என்பதற்காக யார் யார் சிரமப்படுகின்றார்களோ அந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் எடுத்துக்கொண்டு தானே போனாங்க தாயிஃபுக்கு. அந்த மக்களுக்கு தாவத் கொடுக்க போனார்கள், அந்த மக்களை அழைப்பதற்காக போனார்கள். அந்த திரும்பி வார நேரத்துல அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் உதவி செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி உதவி செய்யலையா? மலைகளுக்குரிய அதிபதியை அனுப்பி இந்த 2 மலைகளை ஒன்றாக சேர்த்து இவர்களை அழிக்கட்டுமான்னு சொல்லி அந்த மலத்தின் மூலமாக கேட்க வைக்கலையா? ஏன்? தாவத்திற்காக போனார்கள், தீனுக்காக போனார்கள். அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒரு அமல், அதற்காக தியாகம் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். ஆனால் தியாகம் செய்ய முன் வந்தா அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நபி அவர்கள் சஹாபாக்களையும் உற்சாகப்படுத்துவாங்க. வாலிபர்கள் வாலிபத்தை கொடுப்பாங்க, வீரர்கள் உடல் பலத்தால செய்வாங்க, செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தை கொடுப்பாங்க. ஏழை மக்களும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல இருக்கல்ல, அவர்களும் முழு இரவு கூலி வேலை செய்வாங்க. கூலி வேலை செஞ்சு அல்லாஹுடைய பாதையில நானும் நீங்களும் இன்றைக்கு என்னத்தை செலவழிப்போம்? 4 மாசம் போறோம், இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் 2வது வருஷம் போவாங்க, வருஷம் முடிக்காதவங்க வருஷத்துக்கு போவாங்க. நாங்க என்ன செலவழிக்கிறது? கொஞ்சம் எங்கள்ல உள்ளதுல ஒரு 5 வீதம், 2 வீதம், 3 வீதம், மிஞ்சி போன ஒரு 10 வீதம். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இருந்ததுல பாதியை செலவழிச்சாங்க. பெரியவர்கள் பெரிசா செய்தாங்க, பெரியவர்கள் பெரிசா செய்தாங்க. தபூக்குடைய யுத்தம் என்று நினைக்கிறேன், தூரமான பிரயாணம். நபி அவர்கள் ஒரு ஏளானம் செய்தார்கள், யாராவது தபூக்குடைய யுத்தத்திற்காக பொருள்களை அவர் தந்தா ஏற்பாடுகளை செய்தால் பலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால சஹாபாக்கள் உற்சாகப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ், இந்தி 4000 என்கிட்ட 4000 திர்ஹம்கள் இருந்துச்சு. 4000 திர்ஹம் மொத்தமே அந்த நேரத்தில் இருந்தது, அவ்வளவுதான். சொன்னார்கள், அல்பானி லிரப்பி ஓ அல்பானி லிஅயாலி, 2000 என்னுடைய ரப்புக்கு ஏதோ தந்துட்டேன், 2000 என்னுடைய ஃபேமிலிக்காக நான் விட்டு போறேன். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சக்த லிஅஹ்லிக, நீங்க எதை செலவு செய்தீர்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, ஏதோ உங்களோட குடும்பத்துக்கு விட்டுட்டு போறீங்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக துஆ செய்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த ஹஜ்ரத் அபூ அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கிட்ட பெரிசா பணம் இல்ல, அவர்கிட்ட வசதிகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல, அவர் கூலி வேலை செய்யறாரு. முழு இரவும் பேரித்த மரங்களுக்கு கிணத்திலிருந்து தண்ணீரை இறைத்து ஊற்றி அதுல சம்பாதிப்பாரு. என்ன செய்யறாரு? இரவு பூரா கூலி வேலை செய்து அவருக்கு என்ன செய்து 4 மரைக்கால், ரிவாயத்துகள்ல கொஞ்சம் வித்தியாசமாக வருது, 4 மரைக்கால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோ பேரித்தன் பழங்கள் கிடைக்குது. நபிரத்னா வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு உழைப்பினுடைய வருமானம் 4 மரைக்கால் தான், அதுல 2 மரைக்கால என்னுடைய குடும்பத்தில் கொடுத்துட்டேன். சாஆனில் இரப்பி வ சாஆனில் இயாலி, 2 மரைக்கால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்துட்டேன், 2 மரைக்கால் பேரித்த பழங்களை நான் என்னுடைய குடும்பத்துக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அங்க அவங்களோட உணவே பேரித்த பழம் தானே, அப்படி மலை மாதிரி குவித்து வைக்கப்பட்டிருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இந்த 4 கிலோ ஈட்டப்பழத்தை அந்த கொடையில சொன்னது அப்படி பரத்தி அதை தூவி விடுங்க, இதனுடைய பரக்கத் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அங்கேயும் முனாஃபிகீன்கள் குத்து கதைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய 100கணக்கான கிலோ ஈட்டப்பழத்துக்கு முன்னால இவருடைய இந்த 4 கிலோ வச்சு என்ன செய்ய? இவரும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாதிரி பெருமைக்கு தான் கொண்டு வந்தாரு. அவர்கிட்ட 4000 இருந்ததால 2000 கொடுத்தாரு. இவர்கிட்ட 4 மரைக்கால், இவருடைய 2 மரைக்கால வச்சு நாங்க என்ன செய்ய? ஆனால் அவருடைய அந்த கல்புல இருந்த அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த இஹ்லாஸ், உடனடியாக அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குகின்றான்.
الذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب أليم. அந்த முனாஃபிகீன்கள் கதை கூறுகிறார்கள், குத்துக்கதை பேசுகின்றார்கள், குறை சொல்கிறார்கள். யாரு தான தர்மம் செய்வதில் தாராளமாக யாரு செய்கிறார்களோ அவர்களையும் குறை கூறுகிறார்கள். வல்லதீன லா யஜிதுன இல்லா ஜுஹ்தஹும், இன்னும் சிலர்கள் அவர்களுடைய உழைப்பு கூலி வேலையை தவிர வேறொன்றும் இல்லை, அவர்களையும் குறை சொல்லி ஃபயஸ்கரூன மின்ஹும், அவர்களை இவங்க கேலி பண்றாங்க. சஹிரல்லாஹு மின்ஹும், அவர்களுடைய கேலிக்கு அல்லாஹ்வே தகுந்த பதில் கொடுப்பான் உலகத்துல. உலகும் அஸாபுன் அலீம், ஆখিরাவுல மிக பயங்கரமான வேதனை இருப்பதாக குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி ஹஜ்ரத் அபூ அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சின்ன தியாகம் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக மாறிவிட்டது, அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது. கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை அவருடைய விடயத்தில் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இதே தபூக்குடைய அந்த சரித்திரத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டு வாரான். சிலர்கள் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட தருவதற்கு ஒன்றுமே இல்ல, எங்கள்கிட்ட வாகனங்களும் இல்ல, தூரம் 600-700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், கிட்டாண்ட நடந்தே வந்ததேனும், மிக தூரமான பிரயாணம், கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், எங்களுக்கு வாரத்துக்கு வாகனம் ஒன்றும் இல்ல, ஏதாவது வாகனம் இருந்தா நீங்க எங்களை ஏசியாவது அனுப்புங்க. அப்ப நபி அவர்கள் சொல்வார்கள், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களை ஏசி அனுப்புவதற்கு இப்பொழுது என்ற கைவசம் வாகனம் கூட இல்ல. தவல்லௌ வஅயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அவர்கள் திரும்பி போறாங்க கவலைப்பட்டவர்களா, கண்ணீர் வடித்தவர்களா? யோசிங்க பார்க்கலாம். சில நேரத்துல நாங்க நினைக்கலாம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட பேசி கேட்டேன், வாகனம் இல்லன்னு சொன்னாங்க, சரி எங்க கடமை முடிஞ்சிருச்சு, நான் வீட்டில் இருந்து கொள்றேன், ஊர்ல இருந்து கொள்றேன் என்று நாங்க சொல்லுவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? தவல்லோ வஅயுனுஹும் தஃபீது மின தம்இ, அவர்களுடைய கண்கள் கண்ணீரை ஓட்டியவர்களாக, ஹஸனன் கவலைப்பட்டவர்களாக, அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய ஒன்றுமே இல்லை என்று கவலைப்பட்டு அழுது கொண்டு தன் வீட்டுக்கு போகின்றார்கள். அவர்களில் ஒருவர் தான் உல்பா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. உல்பா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இரவேல தூக்கம் போவது இல்ல, வீட்டுல வாராரு, வந்து படுக்கிறாரு. ஆனா அவருடைய கற்பனை எல்லாம் அந்த தபூக்கு போறவர்களை பற்றி, இப்படி போவாங்க, இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொண்டு போவாங்க, இப்படி யுத்தம் நடக்கும், இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் கற்பனை செய்யறாரு. தூக்கம் போவது இல்ல. இரவிலேயே எழும்பினாரு, உதவு செய்தாரு, தொழுதாரு. இப்ப அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யறாரு, யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பாதையில போகும்படி உற்சாகப்படுத்தினாங்க, ஆர்வப்படுத்தினாங்க. நிறைய தோழர்கள் போனாங்க, ஆனா போவதற்குரிய வசதி எங்கள்கிட்ட இல்ல. நாங்க நபீரத்திரம் வந்து கேட்டோம், யா ரசூலல்லாஹ், ஏதாவது வாகனம் இருந்தா எங்களை ஏற்றி அனுப்புங்காண்டு. நபி அவர்களும் உங்களை ஏற்றி அனுப்புவதற்கு வாகனமும் இல்லான்னு சொல்லிட்டாங்க. ஆனா உன்னுடைய பாதையில எதையாவது செய்யணும் விருப்பம், ஆனா ஒன்றுமே இல்ல. ஆனா எங்களுடைய மனசுல, என்னுடைய மனசுல இப்ப என்ன வருது என்றா, நான் வாழ்ற பகுதியில இங்குள்ள மக்கள் எனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தா, என்னுடைய உடலுக்கு அல்லது என்னுடைய பொருளுக்கு அல்லது என்னுடைய மானத்திற்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தா, யா அல்லாஹ், நீ எனக்கு அதற்கு பகரமாக கூலி தருவை, நன்மை தருவை. யா அல்லாஹ், அந்த நன்மையை உன்னுடைய பாதையில நான் சதகா செய்து விட்டேன். அவருடைய வீட்டுல நடக்குது இந்த நிகழ்ச்சி. நடந்து முடிந்துட்டு வாராரு, ஃபஜ்ருக்கு வாராரு, ஃபஜ்ருக்குள்ள வாராரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்சதோட கேக்குறாங்க, ஐனல் முத்தஸத்திகு ஃபில் லைலா, நேற்றிரவு சதகா செய்தவர் எங்க? இவர் எலும்பாம அமைதியா ஈக்கிறாரு. இவர் நினைக்கிறாரு, நான் ஏதோ தவறு செய்திட்டோனோ தெரியா. நபி அவங்க 2வது முறை 3வது முறை கேட்கிறாங்க, பரவாயில்ல சொல்லுங்க, நேற்றிரவு சதகா கொடுத்தவர் எங்க? அவர் எழும்புறாரு, யா ரசூலல்லாஹ், நான் தான் இப்படி செய்தேன்.
நபி அவங்க சொன்னாங்க, அபிஷேர், நீங்க நன்மாராயம் பெறுங்க, உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக. உங்களோட சதக்காவை அல்லாஹ் கடமையான பருதான ஜக்காத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி ஏற்று அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தந்து விட்டான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியதாக, நன்மாராயம் கூறியதாக ரிவாயத்துகள்ல வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, அல்லாஹுடைய தீன் ஹயாத்தாகணும், எங்களோட வாழ்க்கையில வரணும், முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த தீன் போய் சேரணும் என்பதற்காக அவர்களுக்கு முன்னாலே என்னென்ன தகாசா வந்துச்சோ எல்லாத்துக்கும் அவர்கள் சொன்னாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்களுக்கும் அல்லாஹ் சின்ன சோதனைகளை கொடுக்கல. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எங்கட நபி அவங்களுக்கு சோதனை தான். பிறக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீமா பிறக்கிறாங்க. ஒரு புள்ள பிறந்தா வாப்பா இருந்தா தானே புள்ளைய கவனிக்கும், புள்ளைய பார்க்கும். தாய் வீட்டுக்குள்ள உள் விவசாரத்தை கவனிக்கும். வெளியில ஒரு இனிப்பு பண்டம் எதையாவது கொண்டு வந்து கொடுக்கிறது, உடுப்புகளை வாங்கி கொடுக்கிறது, விளையாட்டு சாமான்களை கொடுக்கிறது, பிள்ளையோடு பேசி அந்த இதெல்லாம் என்ன ஒரு தந்தை இருக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்றார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, வாப்பா இல்ல. நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே நபியுடைய தந்தை மரணித்து விட்டால் நபி அவர்கள் உலகத்துக்கு வரும் பொழுதே யதீமா தான் வாராங்க. மக்கால ஒரு பழக்கம் ஒன்று என்னண்டா, ஒரு சீசன், அந்த சீசன்ல தாயிஃபிலிருந்து வருவாங்க பெண்மணிகள், செவிலி தாய்கள். அவர்கள் இங்குள்ள பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் தாயிஃப், அது எங்கட இந்த நூறலியா ஹெட்டன் மாதிரி அந்த நல்ல குளிர்ந்த பிரதேசம், நல்ல காற்று, நல்ல சுகாதாரம், அதாவது பச்சை பசேர் மரங்கள், அதே மாதிரி கனி வகைகள், காய்கறி வகைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. அந்த சூழல்ல 1 வருஷம் 2 வருஷம் வைத்து பிள்ளைகளுக்கு பாலை புகட்டி கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. ஒரு சீசன்ல வாராங்க மக்காவுக்கு, வந்து பிள்ளைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல வந்தது தான் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அவர்கள் கடுமையான ஏழை, அவங்களோட கணவன்கிட்ட பெரிய வருமானம் ஒன்றும் இல்ல. அதனால அவர்கள்ட்ட நல்ல வாகனமும் இருக்கல்ல. ஒரு கழுதையில தான் வந்தாங்க. அந்த கழுதைக்கு தீனி போட கூட வசதி இல்ல. அதனால மக்காவுக்கு எல்லாரும் ஒரே நேரத்துல தான் புறப்பட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் பல நாட்களுக்கு முன்னால மக்காவுக்குள்ள வந்து சேர்ந்து விட்டார்கள். ஹலீமா சாதியா மிச்சம் லேசாகி தாமதித்து வாராரு. வந்து பார்த்தா முன்னால வந்தவங்க எல்லாம் வசதியான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்தாங்க. இந்த 1 வருஷமோ 2 வருஷமோ பால் புகட்டினா ஒரு நல்ல சன்மானம் ஒன்று கிடைக்கும், ஹதியா ஒன்று கிடைக்கும். அதனால எல்லாரும் வசதியான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எடுத்துட்டாங்க. முஹம்மது இப்னு அப்துல்லா எடுக்கிறதுக்கு யாரும் தயார் இல்ல. எந்த யத்தீம், அனாத, வாப்ப இல்ல. இந்த ஆமினா அம்மையார்ட்ட வசதியும் இல்ல. அதனால இதுக்கு பால புகட்டில் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவர்களை யாரும் எடுப்பதற்கு முன் வரல. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பாக்குறாங்க. இந்த ஒரு பிள்ளை மட்டும் தான் நினைக்குது, வேற யாரும் இல்ல. என்ன செய்யறாங்க? அவருடைய கணவன் சொல்றாரு, பரவாயில்ல, அதாவது கைர ஆகில், நீங்க எடுத்தவர்களில் நல்லவராக ஆகிடுங்க, பரவாயில்ல, அந்த பிள்ளையை எடுங்க. அவர்களுடைய ஏற்கனவே மடியில ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் அவர்களுடைய அதாவது பால் கொடுப்பதற்குரிய சக்தி இல்ல. உடம்புல அவ்வளவு பலகீனம், வீக்னஸ், சரியாக உண்ணுவதற்கு உணவு கூட இல்ல. அந்த பிள்ளை எடுத்து மடியில வைத்ததோட பால் சுரக்க ஆரம்பிக்குது. முஹம்மது இப்னு அப்துல்லா அவர்களுக்கும் கொடுக்கறாங்க, அவர்களுடைய சொந்த பிள்ளைக்கும் பால் கொடுக்கறாங்க. அவர் சொல்றாங்க, இப்ப மாஷா அல்லாஹ் பால் கறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் சொன்னாங்க ஹலீமா சாதியாவுடைய கணவர், யா ஹலீமா லகத் அகத்தி, அதாவது நஸ்மத்தன் முபாரக்கா, ஒரு பரக்கத்தான பிள்ளை அவங்களுக்கு கிடைச்சிக்கிறது போல தெரியுது. அந்த பிள்ளையுடைய பரக்கத்து இப்ப பால் சுரக்குது. 7 கழுதையில போறாங்க. தாய்ஃபிலிருந்து வரும்பொழுது ரொம்ப சிலோவா வந்தது, இப்ப ரொம்ப வேகமா அந்த கழுதை ஓடுது. முன்னால போனவர்கள் எல்லாத்தையும் முந்திக் கொண்டு போகுது. ஹலீமாவுடைய தோழிகள் கேட்கிறாங்க, ஹலீமா என்ன இது, நீங்க அங்கிருந்து வந்த அதே வாகனமா, இது வேற வாகனமா, ஏன் இப்படி வேகமா போகுது?
சொன்னாங்க, இல்ல அதே வாகனம் தான். மக்கால நான் ஒரு புள்ளை எடுத்தேன், அந்த பிள்ளையுடைய பரக்கத்தோ தெரியல, என்னுடைய உடம்புலே பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய கழுதையும் வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரையும் விட முன்னால அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க தாயிஃபுக்கு. அதற்கு பின்னால அவர்கள் அந்த பிள்ளைய 1 வருஷம் 2 வருஷம் பால் குடிக்க வைத்து நல்லா வளர்த்து 2 வருஷத்துக்கு பின்னால வந்து ஆமீனா அம்மையார்ட்ட கேட்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் இந்த பிள்ளைய விடுங்களேன். ஏன் எத்தனையோ கயிர்களை கண்டாங்க, எத்தனையோ பரக்கத்துகளை கண்டாங்க, அல்லாஹ்வுடைய எத்தனையோ வகையான உதவிகளை கண்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் இந்த பிள்ளைய கூடுதலான காலம் தாங்கன்னு கேட்டாங்க. ஹலீமா சாதியாவுக்கு அந்த பிள்ளைய கொடுக்கல. பின்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கிறார்கள். 6வது வயது. இப்ப என்ன செய்யறாங்க, நபி அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு போய் அவர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் போய் அவர்களை சந்தித்து இப்ப மதீனாவில் இருந்த மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். அபவா என்ற இடத்துல வைத்து அல்லாஹுடைய ஏற்பாடு, தாயும் மரணித்து விட்டாங்க. பிறக்கும் போது தந்தை இல்ல, பிறந்து 6வது வயசு, எல்லாம் நினைவுல நிற்காத ஒரு வயசு உண்டு. 6வது வயசு என்ன செஞ்சிட்டாங்க, ஆமீனா அம்மையார் மரணிச்சிட்டாங்க அபவா என்ற இடத்துல. அல்லாஹுடைய ஏற்பாட்டையும் பாருங்க, அஜீப். அல்லாஹ் நாடி இருந்தா மக்காலவருடைய மரணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லாஹ் நாடி இருந்தா மதீனாவோட ஏற்படுத்தி இருக்கலாம். மக்காவிலையும் இல்ல, மதீனாவிலையும் இல்ல, மனித சஞ்சாரமற்ற ஒரு பாலைவன பகுதியில ஆமீனா அம்மையாருடைய வஃபாத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அவர்களோட போனது ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா துணைக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஆமீனா அம்மையாருடைய ரூஹ் போனதற்கு பின்னால அவங்களோட மகன் முஹம்மது இப்னு அப்துல்லா அவர் பதறிய பதற்றம், துடித்த துடிப்பினால மறக்கல. அடிக்கடி போவாங்க, உம்மாவுடைய முகத்தை தட்டுவாங்க, பேசுவாங்க, பேசி பார்ப்பாங்க. தாய் பதில் சொல்ல மாட்டாங்க, அழுது கொண்டு ஓடி வருவாரு, திரும்பி போவாரு, திரும்பி பேசி பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, அழுது கொண்டு வருவாரு. இப்படி இந்த காட்சி நடக்குது. அதற்கு பின்னால் ஒரு வியாபார கூட்டம் அவர்களை கடந்து போன நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு அழைத்து இவங்களை செய்ய வேண்டிய ஈம கிரியைகள் எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான் அவர்கள் அடக்கமும் செய்யப்படுகிறார்கள். இப்ப ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த முஹம்மது இப்னு அப்துல்லா அவர்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு வந்து இப்ப இவங்க வளர்க்கிறாங்க. அதனால தான் நபி அவர்கள் சொல்வார்களே, உம்மு ஐமன் உம்மி பாத உம்மி, என்னுடைய உண்மையான உம்மாவுக்கு பின்னால என்னுடைய 2வது உம்மாண்டா இந்த உம்மு ஐமன் தான். தாய் மாதிரி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்க்கிறார்கள். தாயும் இல்ல, தந்தையும் இல்ல, யசீமா வளர்றாங்க. அதற்கு பின்னால அவர்கள் ஒரு 18-20 வயசானதோட அவர்களும் வியாபாரத்திற்கு போக ஆரம்பித்தாங்க. ஹதீஜா அம்மையாருடைய வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஷாம் தேசம் போவாங்க, யமனுக்கு போவாங்க, மிஸ்ருக்கு போவாங்க. அந்த போன நேரங்கள்ல அவர்களுடன் போனவர்கள் கண்ட சில அற்புதங்கள், மேகம் நிழல் கொடுக்குது, இப்படி பல அற்புதங்களை பார்த்து அவர்களுடைய நேர்ம நம்பிக்கை நாணயம் இதை பார்த்து ஹதீஜாட்ட வந்து சொன்னதோட தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை திருமணம் முடிக்கணும் என்று விருப்பம் தெரிவித்து பின்னால திருமணம் நடக்குது. நபி அவங்களுக்கு 25 வயது, மனைவிக்கு 40 வயது. உலகத்துல எல்லாம் நேர்மாற்றம், மனைவிக்கு வயசு கூடவோ கணவனுக்கு வயசு கூட. இங்க அல்லாஹுடைய ஏற்பாடு, நபி அவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா அம்மையாருக்கு 40 வயது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாடு. திருமணம் நடக்குது, திருமணம் முடித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்குகின்றான். மூத்த பிள்ளை, 2வது, 3வது, 4வது, 4 பெண் பிள்ளைகள். ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா சின்ன வயதிலேயே ஆண் குழந்தைகள் எல்லாம் அந்த பால்குடி வயதிலேயே மரணித்து விட்டது. ஆண் பிள்ளைகள் அது பெரிசாகல்ல, பெண் பிள்ளைகள் பெரிசானாங்க. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெரியவர்களாக ஆகி பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால அவர்களை நபி அவர்கள் திருமணமும் முடித்து கொடுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க. அவருடைய கணவர் அபுல் ஆஸ் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஹிஜ்ரத்துக்கு பின்னால மக்காவுல என்ன நடக்குது, அந்த பத்ருடைய யுத்தம் நடக்கிற நேரத்துல முஸ்லிம்களுடைய படையில முஸ்லிம்கள் எல்லாம் மேய்க்கிறாங்க, காபிர்களுடைய படையில அபுல் ஆஸ்
எப்படி ஒரு சங்கடமான நிலைமை. நபியுடைய சொந்த மருமகன் விரோதிகளோட இருக்கிறாரு. நபியுடைய மூத்த மருமகன் அந்த விரோத படையில் இருக்கிறாரு. நபி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடம் உண்டு. வாப்பா ஒன்று இருக்கும் பொழுது மகன் வேறொன்ல வாப்பாவுக்கு எதிராக இருந்தா எப்படி இருக்கும்? மாமா ஒன்று இருக்கும் பொழுது மருமகன் வேறொன்று இருந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பின்னால மாஷா அல்லாஹ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளும் இருக்குது. அப்ப மூத்த மருமகள் என்ன செய்யறாங்க? கடைசியில அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. திருமணம் முடித்து விதவைகளாக ஆக்கப்பட்டு அதற்கு பின்னால மீண்டும் அவங்க மறுமணம் முடிக்கிறாங்க. இரண்டாவது மகள் ஹஜ்ரத் ருக்கையா ஸைனப் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெண்ணும் என்ன செய்யறாங்க? வஃபாத் ஆகி விட்டாங்க. மூணாவது உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெரியவர்களாக ஆகி திருமணம் முடித்து கொடுத்து விதவையாக ஆக்கப்பட்டு அவர்களும் நபிக்கு முன்னால வஃபாத்தாகிறாங்க. 3 ஆம்பளை புள்ள சின்ன வயதுல வஃபாத்தாகுது. 4 பெண் பிள்ளைகள். அவர்கள் திருமணம் முடித்து குடும்பம் நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 4 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள் மரணித்து விட்டாங்க. இருந்தது ஒரே ஒரு மகள் கடைசி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மற்ற எல்லா தியாகங்களை கொஞ்சம் ஒரு பக்கத்துல வைங்களேன். உணவு இல்ல, உடை இல்ல, சாப்பிடுவதற்கு சரியான வசதிகள் இல்ல, காலையில சாப்பிட்டா மாலையில இல்ல, மாலையில சாப்பிட்டா காலையில இல்ல. இதெல்லாம் வேற வகையான சிரமம், இதெல்லாம் வேற வகையான முஜாஹதா. ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கை லைஃப் ஒன்று இருக்குது இல்லையா? எங்கட யாராவது ஒரு புள்ள வஃபாத்தானா லைஃப் டைம் எல்லாம் நாங்க பேசுவோம். இந்த சின்ன மகன் ஒன்று இப்படி இருந்தாரு, இறந்துட்டாரு. இந்த சின்ன மகன் ஒன்று இருந்துட்டா, இப்படி இருந்துட்டா, அவன் இறந்துட்டான்னு எல்லாம் பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட பாருங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட சோதனைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதனால தான் நபி அவர்கள் சொல்வார்கள், லகத் ஊதிது பில்லாஹி வமா யுதா அஹதுன். நான் நோவினை செய்யப்பட்ட மாதிரி, எனக்கு வந்த சோதனை மாதிரி உலகத்துல வேற எந்த நபியும் சோதிக்கப்படல. நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்துல வேற யாரும் பயமுறுத்தப்படல. அந்த அளவுக்கு சோதனை, அந்த அளவுக்கு பயமுறுத்தல், அந்த அளவுக்கு நஷ்டம். ஆனா எல்லா கட்டத்திலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தகாஸா வந்தா முன்சஃப்ல தான் நிற்பாங்க. சஹாபாக்களே சொல்லுவாங்க, எனக்கு சரியான ஆசை, அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், நான் வெட்டப்படணும், நான் ஷஹீதாகணும். சும்மா உஹையா சும்மா உக்குத்தல், சும்மா உஹையா சும்மா உக்குத்தல். மீண்டும் எனக்கு உயிர் கிடைக்கணும், மீண்டும் வெட்டப்படணும். 3 முறை 7 முறை சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் இல்லாட்டி நானும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாக தான் விருப்பம். ஏற்கனவே பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அவைகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடைசி வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டப்படணும், உயிரை கொடுக்கணும். அதே அடிப்படையில தன் நபி தோழர்களையும் நபி அவர்கள் உருவாக்கினாங்க, போட்டி போட்டாங்க. வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில சண்டை. ஹஜ்ரத் ஜாபிர், ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்களும் சண்டை. வாப்பா சொல்றாரு மகன் என கொஞ்சம் விட்டுட்டாங்களே, நான் இந்த யுத்தத்துல கலக்கிறேன், நீங்க இருங்க. ஆனா மகன் சொல்வாரு, வாப்பா இத கிடைக்கிறது சொர்க்கம் அல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களுக்கு விட்டு தருவதற்கு தயார். ஆனா சொர்க்கத்தை நான் எப்படி தருவதற்கு? ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப், ஹஜ்ரத் ஸைத் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சண்டை. எதற்கு? உலகத்துல வாழ்வதற்கு அல்ல, உயிரை கொடுப்பதற்கு. ஒரே ஒரு அதாவது போர்க்கவசம் தான் இருக்குது. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, ஸைத் நீங்க அணிந்து கொண்டு போங்க, நான் வெறும் மேலோட போறேன். ஹஜ்ரத் ஸைத் சொல்றாரு, இல்ல நீங்க அணிந்து கொண்டு போங்க, நான் வெறும் மேலோட போறேன். 2 பேருக்குமே ஆசை அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படணும்.
ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிய, அதாவது ஊனமுற்ற ஒரு சஹாபி, காலால நடக்கேலா, நொண்டி நொண்டி போறாரு. குர்ஆன்லே வந்துருச்சு, கைர உலித்தரர், தன்னலம் உள்ளவர்களுக்கு கட்டாயம் இல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் அந்த ஊனமுற்ற, அந்த நடக்க முடியாத நொண்டிக்காலுடன் போறாரு. போகும்போது துஆ செய்யறாரு, அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் மட்டும் திருப்பி அனுப்பிடாதே. எங்களுக்கு அந்த துஆ வருமா? எங்களுக்கு இவ்வாறு துஆ செய்யும்படி நபி அவங்க சொல்லவும் இல்ல. நாங்க எப்படி துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, எங்களுக்கு இந்த துஆவை தான் சொல்லி தந்தாங்க. ஆனா இதையும் மீறி அவர்கள் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே. அதே மாதிரி ஷஹீதாகிறாங்க. அவர்களுடைய ஜனாசாவை ஏற்றி அந்த வாகனத்துல வீட்டின் பக்கம் அனுப்பினா அந்த வாகனமே போவது இல்ல. அது ஹயாத்து சஹாபாவுல மிக தெளிவாக வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, எங்களுக்கு முன்னால சில தியாகங்கள் நாங்க எதிர்பார்க்காம வந்தது. அவர்கள் தியாகத்தை கேட்டு கேட்டு எடுத்தாங்க, துஆ செய்து எடுத்தாங்க, போட்டி போட்டு எடுத்தாங்க, சீட்டு போட்டு பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இதன் மூலம் கிடைக்கிற லாபம், இதன் மூலம் கிடைக்கிற நன்மை, இதன் மூலம் கிடைக்கிற உதவி, இதன் மூலம் ஆখিরাவில் உள்ள பாக்கியங்கள், அதை அறிந்தாங்க. அதனால போட்டி போட்டு கொண்டு போனாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அந்த மாதிரியான தியாகம் எங்களுக்கு முன்னாலே இல்ல. உயிர் கொடுக்கிற தியாகம் இருக்கதா? யுத்தம் செய்யற தியாகம் எப்பொழுது இருக்கதா? பசியில பட்டினியில போற தியாகம் இருக்கதா? அல்லது கடல் கடந்து போன இடத்திலேயே இருந்து திரும்பி வராத தியாகம் இருக்கதாண்டா? இல்ல. அல்லாஹ் ஏதோ எங்களோட பலகீனத்தை வச்சு எல்லாத்தையும் இலகுவாக்கி தந்திருக்கிறான். சில காலங்கள் அல்லாஹுடைய பாதையில போற, அந்த காலம் முடிஞ்சதோட வார, மஸ்ஜிதுல தங்குற, எல்லா வகையான ஏற்பாடு, உணவுக்குரிய, குளிப்பதற்குரிய, சாப்பாட்டுக்குரிய, பிரயாணத்திற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க என்ன வீட்டுல தங்குவதற்கு பகரமாக மஸ்ஜிதுல தங்குற, சில காலங்கள் அல்லாஹுடைய பாதையில போற, மக்களை சந்திக்கிற, மஸ்ஜிதுல எங்களுடைய 24 மணி நேரத்தை செலவழித்து ஒரு மாஹவுல உருவாக்குற, மக்களை சந்தித்து அவர்களையும் இதோடு இணைத்ததின் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா உழைப்பினுடைய விகிதாச்சாரம் அளவு போதாது, பாட்டில் வேகமா பரவுது. அந்த அளவுக்கு ஹக்குடைய உழைப்பு நடக்கல. அதனால தான் பாட்டில், பாவம், தப்பு, குற்றங்கள் வேகமா போய்கொண்டிருக்கிறது. அதை குறைச்சி இத மேலோங்க செய்யணும், இது வளரணும், எங்களோட தியாகங்களை கூட்டணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்களும் அதற்காக எங்களோட காலங்கள்ல, எங்களோட நேரங்கள்ல, எங்களோட பணம் காசுகளை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில விழிக்கிழந்தி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நியத்தோட மாஷா அல்லாஹ் இந்த இஜ்திமாவுக்காக உங்களுடைய எல்லா மஹல்லாக்கள்ல நீங்க இஅ்திகாஃப் இருந்து பலர்களை சந்தித்து பலவிதமான உழைப்புகளை செய்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் அதனுடைய பலாபலன் வெளியாகக்கூடிய ஒரு நேரம். இஜ்திமாண்டா வெறும் கூடி கலையிறதோ பயான் பண்றதோ தக்ரீரோ அல்ல. இஜ்திமாவுடைய நோக்கமே தஷ்கீல். இங்க தஷ்கீல் ஆகணும், நக்தா அல்லாஹ்வுடைய பாதையில உடனடியா மக்கள் கூட்டம் கூட்டமாக புறப்படணும். அதன் மூலம் அல்லாஹுடைய அவசரமான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் கண்டுகொள்ளலாம். அதனால உடனடியா அல்லாஹுடைய பாதையில 4 மாதம் போறவங்க யார் யார் இருக்கிறீங்க, தைரியமா எழுப்பி நில்லுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் அல்லாஹுடைய பாதையில போவதற்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் புரிஞ்சு கொள்வானாக. மாஷா அல்லாஹ் 4 மாதம் போறவங்க எழுப்பி நில்லுங்க. 4 மாதம் போறவங்க எழுப்பி நில்லுங்க. அல்லாஹ் இவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, இவர்கள் எல்லோரையும் புரிஞ்சு கொள்வானாக. ஒவ்வொரு மஹல்லாவுலையும் ஜமாத்துகள் நபர்கள் இருக்கிறதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட அஸ்லுகமேல 16 மஹல்லாவா, எத்தனை மஹல்லா? 14 மஹல்லா. 14 மஹல்லா. ஒவ்வொரு மஹல்லாவுல இருந்து குறைந்தது ஒரு 3 பேர் இருந்தாலும் 3 சில்லாவுக்கு ஒரு 45 பேர் தயாராகிடும்.
வளமான மஹல்லாக்கள் 5-10 பேர் தயாராகணும். தயவு செய்து எலும்புகளே இன்ஷா அல்லாஹ், தயவு செய்து எலும்புகளே, இன்னும் எலும்புகளே, இன்னும் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் புரிஞ்சு கொள்வானாக. இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இவர்களுக்குள்ள எல்லா வகையான தடைகளையும் நீக்கி வைப்பானாக, சிக்கல்களை அகற்றி வைப்பானாக. பூரா உலகமும் செல்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் இவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பானாக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் எலும்புங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. 4 மாதம் அல்லாஹுடைய பாதையில போவது. எலும்புக, ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ், ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் தான் எங்கட வக்து இருந்தாலும் பரவாயில்லை, அதை விட கொஞ்சம் குறைவா இருந்தாலும் 4 மாச நீயத்தோட நக்குதா போறவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ், நக்குதா போறவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். அவசரமா எலும்புங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. எலும்பு, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவர்களை புரிஞ்சு கொள்வானாக. எலும்புங்க, இன்னும் எலும்புங்க, இன்னும் எலும்புங்க. நக்குது போதாது, நக்குதுக்குள்ள நபர்களுடைய எண்ணிக்கை போதாது. தயவு செய்து எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியா இன்றைய தினம், நாளைய தினம் இந்த ஜமாத் போவோம். மாஷா அல்லாஹ் எலும்புறாங்க. அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, இவர்கள் எல்லோரையும் புரிஞ்சு கொள்வானாக. இன்னும் எலும்புகளே, இன்னும் கொஞ்சம் ஹிம்மத் வச்சு எலும்புங்க. இப்படித்தான் மேல முடியாது, எங்களை விடாது, நாங்க விட்டுடுத்தான் போகணும். நாங்க விடாம எங்களை விடாது, எங்கட தொழில், எங்கட வியாபாரம், எங்கட குடும்பம் எங்களை விடாது. நாளைக்கு மரணிக்க கூடிய மாதிரி உண்டான ஒரு வயோதிபர்கிட்ட பேசி, உங்களுக்கு அப்பா ஏதாவது ஆசை ஈக்குதான்னு கேட்டா பெரிய ஒரு லிஸ்டே காட்டுவார். அந்த ஆசை எல்லாத்துக்கும் நீக்குத்தான், அது முடியாது மௌத்து வரைக்கும். ஆனா நாங்க விட்டுடு போனா, நாங்க எந்த நிலையில விட்டுடு போனோமோ திரும்பி வரும் பொழுது அதை விட சிறந்த நிலையில அல்லாஹ் ஆக்கி தருவான். மன் தரக்க லில்லாஹி ஷைஅன் அவ்வலஹுல்லாஹு கைரன் மின்ஹா. யாராவது ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஹதீஸ்ல வருது. எலும்புகளை இன்ஷா அல்லாஹ், எலும்புகளை மூணிச்சில்லாவுடைய நீயத்தோட சில்லா போறவங்களும் பரவாயில்லை, நக்கதா போறவங்க மட்டும் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியா மூணிச்சில்லாவுடைய நீயத்தோட நக்கதா போறவங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுங்க. இந்த பக்கத்து வாங்க, உங்களோட இடது பக்கத்து வாங்க, அப்படி வாங்க. மாஷா அல்லாஹ், வாங்க, அப்படி வாங்க. மாஷா அல்லாஹ். நக்குதா போறவங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, புரிஞ்சு கொள்வானாக. உங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ஆகப்பெரிய தேவை இப்ப உலமாக்கல். அல்ஹம்துலில்லாஹ், இப்ப உலமாக்கல் தான் 3 வருஷம் என்றது ஆரம்பத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. 3 வருஷம். முதலாவது வருஷம் எங்கட நாட்டுல, இந்தியா, பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல. 2வது வருஷம் அரபு நாட்டுல. 3வது வருஷம் யூரோப்ல. இந்த தர்த்தீப் அல்ஹம்துலில்லாஹ். இந்தியால 2வது வருஷத்துக்கு நிறைய ஜமாத்துகள், எங்கட நாட்டுல கூட மாஷா அல்லாஹ் 4-5 ஜமாத். இப்ப ஒரு ஜமாத் பேச்சு வந்துருச்சு. இந்த 3-4 ஜமாத் 2வது வருஷம் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால அட்லூக்க மேல மாஷா அல்லாஹ் வளமான ஒரு ஏரியா. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உலமாக்கள் இங்க இந்த வேலையோட சம்பந்தப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால 3 மாசத்துக்கு உள்ளால 2வது வருஷம் போற உலமாக்கள் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ், 2வது வருஷம் போற உலமாக்கள் ஹிம்மத் வச்சு எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். 2வது வருஷம் போறவங்க அவசரமா எலும்புங்க, ஹிம்மத் வச்சு எலும்புங்க. 3 மாசம் டைம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா.